ஜாவாவில் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. நாம் கற்கப் போவது ஸ்ட்ரிங்ஸ்-ஐ உருவாக்குதல், ஸ்ட்ரிங்ஸ்-ஐ சேர்த்தல் மற்றும் லோவர் கேஸில் இருந்து அப்பர் கேஸுக்கு மாற்றுதல் போன்ற அடிப்படை ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்களை செய்தல். நாம் பயன்படுத்துவது உபுண்டு 11.10, JDK 1.6 மற்றும் Eclipse 3.7. இந்த டியூட்டோரியலை தொடர ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும். ஸ்ட்ரிங் என்பது characterகளின் தொடர்வரிசை. ஸ்ட்ரிங்ஸ்-ஐ ஆரம்பிக்கும் முன் கேரக்டர் டேட்டா டைப் ஐ பார்ப்போம். Eclipse-க்கு வருவோம். Eclipse IDE உள்ளது. மீதி கோடுக்கு தேவையான அமைப்பும் உள்ளது. கிளாஸ் ஸ்ட்ரிங்டெமோ உருவாக்கி மெயின் method ஐ சேர்த்துள்ளோம். மெயின் methodனுள் எழுதுக char ஸ்டார் எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் asterisk செமிகோலன். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் charல் வேரியபிள் ஸ்டார் ஐ உருவாக்குகிறது. இது ஒரே ஒரு character ஐ சேமிக்கும். சில characterகளை பயன்படுத்தி வார்த்தையை அச்சடிப்போம். char வரியை நீக்கி எழுதுக char C1 equal to சிங்கில் quoteகளில் C செமிகோலன். char C2 equal to சிங்கில் quoteகளில் A செமிகோலன். char C3 equal to சிங்கில் quoteகளில் R செமிகோலன். கார் உருவாக்க 3 characterகளை உருவாக்கியுள்ளோம். வார்த்தையை அச்சடிக்க அவற்றை பயன்படுத்தலாம். எழுதுக system.out.print bracketகளினுள் C1 செமிகோலன். system.out.print bracketகளில் C2 செமிகோலன். system.out.print bracketகளில் C3 செமிகோலன். அனைத்து characterகளும் ஒரே வரியில் அச்சடிக்கப்பட printlnக்கு பதில் print பயன்படுத்துகிறோம். ஃபைலை சேமித்து இயக்கவும். எதிர்பார்த்தது போல வெளியீட்டை காண்கிறோம். ஆனால் இது வார்த்தையை அச்சடிக்க மட்டும் செய்கிறது, உருவாக்கவில்லை. ஒரு வார்த்தையை உருவாக்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஐ பயன்படுத்துகிறோம். அதை முயற்சிப்போம். மெயின் methodனுள் உள்ள அனைத்தையும் நீக்கி எழுதுக ஸ்ட்ரிங் greet equal to டபிள் quoteகளில் hello learner செமிகோலன். ஸ்ட்ரிங்கில் S அப்பர்கேஸ் என்பதை கவனிக்கவும். டெலிமிட்டர் ஆக சிங்கில் quotesக்கு பதில் டபிள் quotes ஐ பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் stringல் வேரியபிள் greet ஐ உருவாக்குகிறது. செய்தியை அச்சடிக்கலாம். system.out.println bracketகளினுள் greet செமிகோலன். ஃபைலை சேமித்து இயக்குவோம். பார்ப்பது போல செய்தி வேரியபிளில் சேமிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. ஜாவாவில் ஸ்ட்ரிங்ஸ்-ஐயும் சேர்க்க முடியும். அதை எவ்வாறு செய்வதென பார்ப்போம். செய்தியில் இருந்து learner ஐ நீக்குகிறேன். வேறு வேரியபிளில் பெயரை சேமிப்போம். ஸ்ட்ரிங் நேம் equal to டபிள் quoteகளில் ஜாவா செமிகோலன். செய்தியை உருவாக்க அந்த stringகளை சேர்ப்போம். ஸ்ட்ரிங் msg equal to greet plus name செமிகோலன். print statementல் greet ஐ msg என மாற்றுக. ஃபைலை சேமித்து இயக்குக. வெளியீடு greeting மற்றும் பெயர் என காண்கிறோம்.
ஆனால் இடைவெளி அவற்றை பிரிக்கவில்லை. எனவே ஸ்பேஸ் கேரக்டர் ஐ உருவாக்குவோம். சார் ஸ்பேஸ் எக்குவல் டோ சிங்கில் quoteகளில் ஸ்பேஸ் செமிகோலன். அப்பர் கேஸ் letterகளை வேரியபிள் பெயருக்கு பயன்படுத்தியுள்ளோம் என்பதை கவனிக்கவும். வேண்டுமெனில் இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸ்பேஸ் ஐ செய்திக்கு சேர்ப்போம். கிரீட் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் நேம். ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். எதிர்பார்த்தது போல வெளியீட்டை காண்கிறோம். சில ஸ்ட்ரிங் operationகளை பார்ப்போம். ஹெல்லோ மற்றும் ஜாவாவிலும் சில எழுத்துக்களை அப்பர் கேஸ் ஆக மாற்றுகிறேன். சில சமயம் பயனாளர் உள்ளீடு கொடுக்கும்போது இது போன்ற மிக்ஸ்ட் கேஸ் இருக்கும். ஃபைல் ஐ இயக்கி வெளியீட்டை காண்போம். வெளியீடு நன்றாக இல்லை. உள்ளீடை சரிசெய்ய ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ஐ பயன்படுத்துவோம். எழுதுக greet எக்குவல் டோ greet.toLowerCase bracketகள் செமிகோலன். இது ஸ்ட்ரிங் greet ன் ஒவ்வொரு எழுத்தையும் லோவர் caseக்கு மாற்றுகிறது. நேம் எக்குவல் டோ name.toUpperCase bracketகள் செமிகோலன். இது ஸ்ட்ரிங் நேம் ன் ஒவ்வொரு எழுத்தையும் அப்பர் caseக்கு மாற்றுகிறது. ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். ஸ்ட்ரிங் methodகளை பயன்படுத்திய பிறகு வெளியீடு நன்றாக உள்ளது. இவ்வாறுதான் ஸ்ட்ரிங் ஐ உருவாக்கி ஸ்ட்ரிங் operationகளை செயல்படுத்த வேண்டும். பல ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் உள்ளன. சிக்கலான தலைப்புகள் செல்கையில் அவற்றை பார்ப்போம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது strings ஐ உருவாக்குதல், சேர்த்தல், லோவர் caseல் இருந்து அப்பர் caseக்கு மாற்றுதல் போன்ற ஸ்ட்ரிங் operationகளை செய்தல். இப்போது அசைன்மென்ட். ஜாவாவில் strings ன் கான்காட் method ஐ படிக்கவும். strings ஐ சேர்த்தலில் இருந்து எவ்வாறு இது வேறுபடுகிறது என பார்க்கவும். மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro